மதுரையில் இன்று நடைபெறவுள்ள முருக பக்தர்கள் மாநாடு ஏற்பாடுகள் தீவிரம். திமுக கூட்டணி உடையும் கூட்டணியாக உள்ளது. எல் முருகன் விமர்சனம். இடைவிடாமல் 51 தண்டால் எடுத்த தமிழக ஆளுநர் RN ரவி. வைரலாகும் வீடியோ. அனைவரும் யோகாசனம் செய்வோம், நமது உடலையும் உள்ளத்தையும் மேம்படுத்துவோம். அண்ணாமலை வலியுறுத்தல். முருக பக்தர்கள் மாநாட்டு பந்தல் நிரம்பி வழிவதால் தமிழக அரசுக்கு பயம் ஏற்பட்டுள்ளது. தமிழிசை விமர்சனம். தமிழகத்தில் சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் வந்தே தீரும். அமைச்சர் மா சுப்பிரமணியன் உறுதி. இஸ்ரேல் ஈரானில் சிக்கி தவிக்கும் தமிழர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். சீமான் வலியுறுத்தல். தமிழர்களுக்கு உதவி செய்ய அரசு தயார் நிலை. உதவி எண்களை அறிவித்தது தமிழ்நாடு அரசு. வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீடு. முதலமைச்சர் நம்ப வைத்து கழுத்தறுத்து விட்டார் என அன்புமணி காட்டம். 2026 தேர்தலில் தமிழ்நாட்டில் உறுதியாக வெற்றி பெறுவோம். மத்திய அமைச்சர் அமித்ஷா பேட்டி. தீர்வுகளை கூறாமல் முழக்கங்களை எழுப்புவதில்தான் மோடி திறமை வாய்ந்தவர். ராகுல் காந்தி விமர்சனம். ஆபரேஷன் சிந்து. ஈரானிலிருந்து மேலும் 256 இந்தியர்கள் பத்திரமாக மீட்பு. இந்தியா பாகிஸ்தான் போரை தடுத்து நிறுத்தியதற்காக எனக்கு நோபல் பரிசு கிடைக்காது. ட்ரம்ப் மீண்டும் சர்ச்சை பேச்சு. இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் போட்டி. சதம் விளாசி ரிஷப் பந்த் அசத்தல். சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு. வானிலை மையம் தகவல்.